ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே துபாய் வந்து ஒரு 1.5 இயர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தப்போ மெடிக்கல் கோடிங் ஜாப் சர்ச் பண்ணி தான் வந்தேன். விசிட்டிங்கில் தான் வந்தேன். நான் வந்தப்போ இங்கே விசிட் வந்து 2 மந்த்ஸ் தான் விசிட்டிங் விசா இருந்தது. ஸோ 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நான் விசா ரெனிவல் பண்ணிக்கிட்டு ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ எனக்கு வந்து என்ன கிடச்சுன்னா, நான் தேடி வந்த ஜாப் எனக்கு கிடைக்கல. மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடாக தான் நான் ஜாப் சர்ச் பண்ணி வந்தேன். ஆனால் எனக்கு அது கிடைக்கல. எனக்கு கிடைச்சது வந்து ஸ்கூல் ஜாப் தான் கிடச்சிச்சு. ஸோ எந்த ஜாப் கிடைச்சாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி ஆகிடுங்க. அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே அதுலேருந்து வர்ற சேலரியை வச்சு நீங்கள் வந்து வெளில போய்ட்டு ஜாப் சர்ச் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து ரூம் ரெண்ட்டு, அப்போது ஃபுட்டு, எல்லாத்துக்கும் ட்ராவலுக்கு எல்லாத்துக்குமே அதிக அளவு அமௌண்ட் வந்து செலவாகும். ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து அமௌண்ட் வேணும் இல்லையா? நம்ம ஊர்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வந்தாலும் நமக்கு பத்தாது. நமக்கு நம்ம தேடுற ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இங்கே சர்வை பண்ணணுன்னா நமக்கு கிடைக்கிற ஜாப்பை நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம ஜாப் சர்ச் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு கன்வின்ஸாக இருக்கும். நமக்கு ஜாப் சர்ச் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கும் கொஞ்சம் இங்கே சர்வை பண்ண முடியும். ஓகேவா? இங்கே வந்து கான்டாக்ட் இருக்குது, இங்கே ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது தேவையில்லை. ரிலேஷன்ஸ் என்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை. பட் நீங்கள் ரிலேஷன்ஸ் இல்லை, தனியாக தான் வர்றேன், விசிட் விசா போட்டு வர்றேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து என்ன ஜாப் கிடைச்சாலும் ஃபஸ்ட்டு ஜாப்பில் என்ட்ரி ஆகிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அதை சர்ச் பண்ணி, நமக்கு அமௌண்ட் தேவைப்படும்ல, அது அமௌண்ட்லாம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம். இன்னும் சிம்மு எப்படி வாங்குறது, மெட்ரோ கார்டு எப்படி வாங்குறது, அப்புறம் சிவி எப்படி ரெடி பண்ணுறது, என்னென்ன ஆப் யூஸ் பண்ணலாம் ஜாப் சர்ச் பண்ணதுக்கு, என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோலாம் எப்படி எடுத்துகிட்டு நம்ம வச்சோம்னா சிவியில் எப்படிலாம் ஃபோட்டோ வச்சோம்னா நமக்கு ஜாப் கிடைக்கும். அட்லீஸ்ட் இன்டர்வியூ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எந்த மாதிரிலாம் சிவி ரெடி பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.